ஆண்டவர் சொல்றாரு, உன் தசமபாக காணிக்கை என்ன பண்ண, கஷ்டத்தோடு கொடுக்காத, கவலையோடு கொடுக்காத, பாரத்தோடு கொடுக்காத, சந்தோஷமாய் கொடு. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் அவருக்காய் கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அதற்காக நான் கொடுக்கிறேன். அவர் இல்லைன்னா இந்த வருமானம் இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா இந்த பலன் இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா இந்த சரீரத்தில் இன்னைக்கு ஜீவன் இல்லை. 2023 திரும்பி பாருங்க, எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும். எத்தனை பேர் வியாதி வந்து இருக்குது, எத்தனை பேர் கை கால் ஊனமாக இருக்கு, எத்தனை பேர் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வந்து ஆயுசால இருக்கிற வரைக்கும் வியாதி வந்திருக்கு. கர்த்தரை பாதுகாத்தார். எத்தனை வேலை இல்லாமல் கடன் மேலே கடனாக நிற்கிறான், கர்த்தரை கையின் பியாசனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேருக்கு வேலை இன்னும் செய்ய பலன் இல்லை, கர்த்தரனுக்கு வேலை செய்ய ஒத்த பலனை கொடுத்தார். இது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனா கர்த்தருக்காய் ஆண்டவர் எதுக்கு இதை உங்களுக்கு கொடுக்குறாரு, நீ கர்த்தருக்காய் கொடுக்கணும் உன்னை ஆசீர்வதிக்க. அதனால்தான் ஆண்டவர் தசமபாகம் என்று ஒரு பழக்கம் இல்லாதபடி முன்பாகவே என்ன பண்ணாரு, ஆபிரகாம் மூலியமாக மில்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தாராம். தசமபாகம் ஒரு கட்டளையே கிடையாது. கர்த்தர் எப்பொழுது அவருக்காக ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தினாரோ அங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. வந்ததுல அவர் மில்கிசேதேக்கு ஒரு பங்கை கொடுக்கிறார். இன்னைக்கு நேரத்துலாம் கிடையாது, மோசேயின் காலத்திலாம் கிடையாது, ஆபிரகாம் காலத்திலேயே அது கர்த்தர் நியமித்து. ஆனா சொல்றாரு, இன்னைக்கு பாருங்க, நம்ம என்ன பண்றோம், ரவுண்ட் ஃபிகரா வச்சிருவோம். சிலதெல்லாம் எவ்வளவு வந்தாலும் 500 ரூபா இல்ல 600 ரூபா இல்ல 700 ரூபா இல்ல 1000 ரூபா இல்ல 1000 அப்படி என்ன பண்ணுவோம், ஒரு ரவுண்ட் ஃபிகரா சொல்றாரு, உனக்கு கொடுத்ததுல இவ்வளவு கொடுன்றாரு. அதுக்கு அதிகமா கொடு, ஆனா கம்மியா கொடுக்காத. ஏன் கொடுத்துட்டு யோசிக்குது, வேற கொடுக்கணும், இது இருந்தால் இந்த கடன் சொல்ல விசானமாயும் இல்லை. நீ கொடுத்து தான் ஆகலாம் கிடையாது. ஏன் நீ கஷ்டப்பட்டுன்னு கொடுத்தனா உனக்கு பிரயோஜனம் இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. சந்தோஷமா கொடு, ஆண்டு பெரியமா இருக்கிற. எனக்கு தேவை இருக்கு, இது இருந்தால் ஒரு தேவை சந்திச்சிருக்கும், இது இருந்தால் ஒரு இது ஏன் அப்படின்னு என்ன கஷ்டப்பட்டு கொடுக்காத. அதை நீ கொடுக்காமலே இரு, உனக்கு சாபம் வராம இருக்கும். எவன் ஒரு சந்தோஷமாய் கொடுக்கிறானோ, யோசிச்சு பாருங்க, எங்க தெரியுமா இங்க பிரச்சனை வருது, ஆசீர்வாதம் அதிகமாகும் போது பிரச்சனை வருது கர்த்தர் கொடுக்கறதுக்கு. ஏன் ஆண்டவர் அதிகமா கொடுத்தார் நினைக்க மாட்டான், நம்ம அதிகமா கொடுக்கிறோமே. 5000 ரூபா சம்பாதிக்கும் போது 500 ரூபா கொடுக்கும் போது பெருசா தெரியாது. 500 ரூபா தானே, ஒரு நாள் நம்ம வீட்டுல கறி எடுத்தா ஆயிட போகுது. 10,000 ரூபா ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் போது 1000 ரூபா கொடுக்கும் போது தோணும், 1000 ரூபா கொடுக்குறோம், சரி ஓகே. ஆனா 20,000 மாற்றும் போது, 50,000 ரூபா மாற்றும் போது, 1 லட்சமாய் மாற்றும் போது 10,000 ரூபா இதுக்கு கொடுக்கணும். வீட்டு வாடகை கட்டிடலாம், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிடலாம், இஎம்ஐ கட்டிடலாம். எங்க பிரச்சனை வருது, கர்த்தர் உன்னை எதற்கு நீ கொடுக்க உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வாதம் பெருகும் பொழுது நீ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வாதத்தை நினைக்கிறது இல்லை, அதிகமாய் கொடுக்கணுமா அவருக்கு. அதனால்தான் வேலையை பிடிங்கிறாரு, அதுதான் வருமானத்தை தடை கொண்டு வராரு. நீ சம்பாதி உன் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பது, நிறைய ஊந்து சம்பாதிப்ப, மாசுக்காரில் பார்த்தா துண்டை தான் தலையில போடணும். காரணம் என்ன, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நீ நிர்ணயம் பண்ண, இவ்வளவு குத்தா போதும் நீ சொல்லாத, அவர் சொன்னதை செஞ்சாதான் பிரியமா இருப்பார். ஏதோ பண்ணா போதும் அப்படிலாம் பேசாத, இருந்தா அப்படிலாம் சொல்லாத. ஆண்டவர் அதெல்லாம் பிரியப்படலை. இல்லையா, வருத்தத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, பிரயாசத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில விதைப்பவனும் கொடுப்பவனும் தேவனுக்காய் நிற்பவனும் தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்.